காணொலி வாயிலாக இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்றுள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து இந்தியா கூட்டணி பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளன. காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போது இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த விவரங்கள். சரவணன், காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 28 கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியா கூட்டணியுடைய 5வது ஆலோசனை கூட்டம் தற்பொழுது காணொலி காட்சி தொழில்நுட்பம் வாயிலாக நடைபெற்றிருக்கிறது. இதிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்பாக இந்தியா கூட்டணியுடைய 4 கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. முதல் கூட்டம் பீகார் மாநிலத்திலே ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவரும் பீகார் முதலமைச்சரும் நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவரும் பீகாருடைய துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்தார்கள். அதிலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார், சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்களாம் முக்கிய பங்காற்றினார்கள். மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர்களாம் இந்த கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கிய பங்காற்றினார்கள். அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே முதல் கூட்டமானது பீகார் தலைநகர் பாட்னாவிலே நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2வது கூட்டம் பெங்களூருடைய கர்நாடக மாநிலத்தினுடைய பெங்களூருவில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு தான் இந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி என்று பெயர் வைக்கப்பட்டது. 3வது கூட்டம் மும்பையிலே நடைபெற்ற நிலையில் கடந்த மாதம் டிசம்பர் 19ஆம் தேதி டெல்லியிலே 4வது கூட்டம் ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே தொகுதி பங்கீடு விரைவாக முடிப்பது உள்ளிட்டவை குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு தற்பொழுது காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களோடு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, தொகுதி பங்கீடு குறித்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்தி இருக்கிறது. மகாராஷ்டிராவிலே சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாப் மற்றும் டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியோடு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டணியில் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறார். அவரோடும் ஆம் ஆத்மி கட்சியோடும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜியோடு இன்னும் பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சூழலில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி பங்கீடு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஆலோசனையாக இருக்கும். தொகுதி பங்கீட்டை விரைவில் ஜனவரிக்குள் முடித்து விட வேண்டும் என்று ஆலோசிக்கப்படுகிறது. அதற்கேற்ப அந்தந்த மாநிலங்களிலே மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிற மாநிலங்களில் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்றிருக்கிற சூழலே, ஆனால் மேற்கு வங்கம், பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களிலே பேச்சுவார்த்தையிலே தொகுதி பங்கீட்டிலே இழுபறி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்ற சூழலிலே கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவியை நிதிஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவரை ஒருங்கிணைப்பாக நியமிப்பது குறித்தும் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்திலே வருகின்ற 22ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெறுகிறது. அதிலே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள்லாம் பங்கேற்கவில்லை என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிற சூழலில் கூட்டணி கட்சியினுடைய ஒப்புதலையும் பெறும். இந்த ஒப்புதலை பெறுவது கூட்டணி கட்சி என்ன நிலைப்பாடு எடுப்பது என்றால் சில மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள் செல்வதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிக முக்கிய கட்சியாக இருக்கிற சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்கவில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிற சூழலில் ராமர் கோயிலில் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பது, கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனை பெறுவது என்பது குறித்தெல்லாம் கூட்டணி தொகுதி பங்கீடு, ராமர் கோயில் விவகாரம், ஒருங்கிணைப்பாளர் நியமனம் உள்ளிட்டவை குறித்தெல்லாம் இந்த கூட்டத்திலே விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன்.
தற்போது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வரும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது.